ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து நாம் கற்று வருகிறோம். கடந்த வீடியோவில் நாம் இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்தை குறித்து, அதாவது கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபித்ததான ஜெபத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வீடியோவிலும் நாம் ஜெபத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் 44வது வசனத்திலே அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் தரமும் ஜெபம் பண்ணினார், அதாவது 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது ஒரு முறை சொல்லி முடிப்பதல்ல, ஜெபித்து முடிப்பதல்ல என்பதை தெளிவுபடுத்தும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். பொதுவாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த 33.5 ஆண்டு வாழ்க்கையும் மனிதன் இந்த பூமியிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த முன்மாதிரியை நமக்கு காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார் என்பதை கடந்த வீடியோவில் நாம பார்த்தோம். ஆனா இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தார், அதாவது 3 முறை ஜெபித்தார். ஒரு காரியம் என்பது அது தொடர்ச்சியாக தேவனுடைய சமூகத்திலே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவர் என்ன சொன்னதெல்லாம் மறந்துடுவாரா? ஒவ்வொரு முறை நாம் அதை ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கிறதா? அப்படி அல்ல. ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இது அவருடைய கட்டளையாக காணப்படுகிறது. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அங்கே ஒரு அநீதியான மனிதனிடத்திலே ஒரு விதவையான ஸ்திரீ ஒரு காரியத்திற்காக அடிக்கடி போய் தொந்தரவு படுத்தி கொண்டே இருந்தாள், அதாவது சொல்லிக்கொண்டே இருந்தாள். இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த அநீதியான நபர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, அந்த விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு செய்ய வேண்டியதை செய்தாள் என்று சொல்லி அந்த உவமையிலே ஆண்டவர் சொல்லியிருப்பார். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ ஒரு காரியத்தை நாம அடிக்கடி சொன்னா மட்டும்தான் கேட்பாரா அப்படின்னா இல்ல. ஜெபம் என்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நமக்கு பதில் வரும். உடனே நமக்கு வர வேண்டியதான காரியமாக இருக்குமானால் கண்டிப்பாக அவர் உடனே உங்களுக்கு உதவி செய்வார். நாளை மறுநாள் அடுத்த வருடம் இல்லைன்னா கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும் என்றால் அது காலதாமதம் ஆகும். தேவனுடைய சித்தத்தின்படியும் விருப்பத்தின்படியும் சரியாக செய்வார். அது உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் கொண்டு வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை எப்போது செய்ய வேண்டும் என்று நன்றாக அறிந்திருக்கிறபடியினாலே அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செய்வார். அப்போ 3 வேளை நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே 3 முறை ஜெபித்தார். அதாவது பிதாவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தொடர்பு, அவர் தெய்வமாக இருக்கிறார். தெய்வமாக இருந்தும் கூட அந்த இடத்திலே அவர் 3 வேளை ஜெபித்தார் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அதை விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரும். சில ஜெபங்கள் நீங்க தொடர்ந்து ஜெபித்தாலும் உங்களுக்கு பதில் வராது. நல்லா கவனிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய தெய்வம் நம்முடைய ஜெபத்துக்கு எப்படி பதில் கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுமா? அதாவது நம்முடைய அப்பா நம்முடைய காரியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, எனக்கு மீன் வேணும்னு கேட்டா பாம்பை கொடுப்பாரா? நமக்கு அப்பம் வேணும்னு கேட்டா கல்லை கொடுப்பாரா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அப்பா கூட உங்களுக்கு இன்னது தேவை என்பதை நன்றாக அறிந்து செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது அதோடைய பொருள் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ என்ன தேவை என்பதை நன்றாக அறிந்து அதை சரியாக செய்ய வேண்டிய நேரத்தில் உங்களுக்கு செஞ்சிருவார். எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுப்பார். சில விஷயங்களை நீங்க தேவ சமூகத்தில் வைத்து ஜெபித்து கொண்டு
இருக்கும்போது, உங்களுக்கு அந்த நாள் சரியா அமையும் போது, அதாவது தேவ சித்தத்தின்படி அந்த நாள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது கொடுப்பார். இது ரொம்ப அர்ஜென்ட், இப்பந்தான் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அந்த சூழ்நிலை இருக்குமானால் நிச்சயமாக தேவன் அந்த இடத்திலே உங்களுக்கு அப்போதே உதவி செய்ய ஆரம்பிப்பார். சில ஜெபங்கள் தாமதிக்கப்படும். ஏன்னா அது தேவ சித்தத்துக்கு நாம ஒப்பு கொடுக்க வேண்டியதாக காணப்படுகிறது. ஆனாலும் நாமல் அதை விடாமல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே காத்திருங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை ஜெபித்தார். தானியேல் பாருங்க 3 முறை ஜெபித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்தி சந்தி மதியான வேளை 3 நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப ஜெபம் என்பது ஒரு தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நாம ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும், ஜெபித்து கொண்டே உலகத்தை ஜெயிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே பிசாசை ஜெயிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.